ನಂಗನಾಕು ಬೆಟ ಟಿವಿ ಯೂಟ್ಯೂಬ್ ಚಾನಲ ಲೈಕ್ ಮಾಡಿವಿ, ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ಮಾಡಿವಿ, ನಿಂಗ ಅರದವಕಗೂ ಗ್ರೂಪ್ಗೂ ಶೇರ್ ಮಾಡಿವಿ ಎಂದು ಮನಸ್ಸು ತುಂಬಿ ಕೇಳ್ತುಂದೆಯೋ.
मुनिवर को मणिये आरोरा नम्मानो काले आरोरा नम्मानो काले ओम गुरुवे ओम गुरुवे ओम गुरुवे सद्गुरुवे ओम गुरुवे सद्गुरुवे ओम गुरुवे सद्गुरुवे आदि गुरुवे जोदे गुरुवे सद्गुरुवे ಕಣ್ಣುಗ ತೋರಿದೆಯೋ ಅಯ್ಯ ಸಿಕ್ಕಿರೆ ತಿಂಗುವ ಹುಣ್ಣವೆಯೋ ರಂಗನಾದನ ತೇರು ಕೂಡ சொன்னது இவ்வளவு வளர்ச்சி அடைகிறதுக்கு எங்களோட தோளோடு தோள் நின்று ஆறுதலையும் எங்களுக்கு நல்கிய அத்தனை அன்பர்களுக்கும் அன்போடு வரவேற்கிறோம். பஞ்சபாண்டவர்கள்
அரக்கு மாளிகையிலிருந்து தப்பித்து வந்து வரும் வழியிலே இடும்பாசூரனை வதம் செய்து அந்த பாப விமோசனத்திற்கு நமது பாலவரை அரங்கநாதரை சுயம்புமூர்த்தியை வந்து வணங்கி அந்த பாவ விமோசனத்தை பெற்றதாக ஜெய்மணி மகாபாரதத்திலே குறிப்பிடப்பட்டுள்ளது என்று ஸ்ரீரங்க தீயர் அவர்கள் இங்கு வந்து பேசும்போது அவர்கள் குறிப்பிட்டார்கள். ஏன்னா நாம் எல்லாம் ஜெய்மணி மகாபாரதம் படித்து எல்லாம் கேட்டதில்லை. ஆனால் ஜீயர் அவர்கள் படித்து அதை வந்து இங்கே நம்மளுக்கு அறிவித்துள்ளார்கள். ஆக நமது பாலமலை அரங்கநாதர் வந்து பஞ்சபாண்டவர் காலத்திலிருந்தே பெருமாள் சுயம்புமூர்த்தியாக இங்கே இருக்கிறார். இப்போ சாதாரணமா சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, நம்முடைய அடுத்த பிரிவுக்கு நம்ம சாகும் போது, நமக்கு ஜீவன் உயிர் பெறும் போது, இந்த ஜென்மத்துல நம்ம என்ன பாவம் புண்ணியம் பண்ணியிருக்கோமோ அதுக்கு தகுந்த அடுத்த பிரிவு, இந்த பிரிவில் இருக்கு இல்லையா, பாவம் புண்ணியம் பார்த்து அடுத்த பிரிவு இருக்கு. இது வந்து சாஸ்திரம் சொல்ற விதி. ஆனா உண்மை வேற. அதை இப்போ யமதர்மன் நச்சிகேதன் சொல்றாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, நான் ஜாயத்தே விரியத்தே வா விபஸ்சித் நாயம் குதஸ்சித் பபூவ கஸ்சித் அஜோ நித்யம் சாஸ்வதோயம் புராணக ந ஹன்யதே ஹன்யமானே சரீரன்னு சொல்றாரு. அதாவது இந்த உடம்புக்கு பிறப்பு இருக்கு, இறப்பு இருக்கு. இந்த உடம்புக்குள்ள ஆத்மான்னு ஒண்ணு இருக்கு, அதுக்கு பிறப்பு இல்லை, இறப்பு இல்லை. அது நித்தியமானது, அது எக்காலத்திலும் இருக்கு. இந்த சரீரம் கொல்லப்பட்டாலும் ஆத்மா கொல்லப்படாது. நீ இந்த சரீரம் மனசு கிடையாது. நீ சரீரத்துக்கும் மனசுக்கும் அப்பாற்பட்ட ஒரு ஆத்மாவாக இருக்கிறேன்னு இந்த ஸ்லோகத்துல சொல்ற. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் ஆன்மீகத்தோட இணைந்து கொள்வதுதான் நம்முடைய நிம்மதியை தரும். பணம் சம்பாதிக்கலாம், செல்வம் சம்பாதிக்கலாம், எல்லாமே கிடைக்கும் பணம் இருந்தால். ஆனால் நிம்மதி எங்கே கிடைக்கும் என்றால் ஒரே ஒரு வார்த்தை, எங்கு ஆண்டோர்கள் சான்றோர்கள் பெரியோர்கள் சுவாமிஜி எங்கு கூடுகின்றார்களோ அந்த இடத்தில் நாம் இருக்கிறோமா? இருக்கிறோம் என்றால் உனக்கு அமைதி கிடைக்கும். சுவாமிகள் கங்கையில் இறங்கி சூரிய பகவானை வணங்கி தீர்த்தம் ஆடும் பொழுது பழங்காலத்தில் இருந்த ரிஷி பெருமக்களை எல்லாம் நாம் பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இல்லையே. அப்பேற்பட்டவர்கள் எல்லாம் நாம் சாஸ்திரங்களில் படிக்கிறோம், பல இடங்களிலே நாம் கேள்விப்படுகிறோம். அப்பேற்பட்ட முனிகள் ரிஷிகளை பார்க்கும் வாய்ப்பு இந்த இமயமலையில் இல்லையே. அப்படி ஒரு சிறு எண்ணம் அவருக்கு. கங்கையிலே நீராடி தீர்த்தம் ஆடி வெளியிலே படியில ஏறி வெளியில வர சூரியன் அதிகாலையில பிரகாசமாக இருக்கிறார். அப்படி அந்த கங்கை கரையிலே ஜடாமுடியோடு ஒரு மிக உயர்ந்தமான சரீரத்தோடு இருக்கக்கூடிய ஒரு வித்தியாசமான ஒரு தேகம், சாதாரண மனிதனுடைய தேகம் இல்லாமல் ஒரு வித்தியாசமான தேகத்தோடு ஒருவர் நிற்பதை காண்கிறார். இவரை எறியாமலே அவரை கைகூப்பி வணங்குகிறார். அந்த ஜடாமுடி ரிஷி இவரை தலையில் வைத்து ஆசீர்வதிக்கிறார். இது இவருடைய வாழ்வில் நடந்த ஒரு நிகழ்வாக பின்பு கூறுகிறார் சுவாமி கிருஷ்ணானந்த அவர்கள். இப்பேற்பட்ட அந்த சுவாமிகளுடைய எண்ணத்திற்கு ஏற்றார் போல் பெரிய மகாத்மாக்களுடைய ஆசையும் மகான்களுடைய ஆசையும் பெற்ற ஒரு பெரிய ஒரு குருநாதர். குருவினுடைய சக்தி என்னவென்றால், ஒருவன் தன் வாழ்வில் குருவை அடைந்தால் அவன் ஆத்ம உணர்வை உறுதியாக பெற்று விடுவான் என்பது சாஸ்திரம் கூறுவது. அப்ப குருவே தெய்வமாகவும் இருந்து விளங்கிய ஒரு பூமி நம் பூமி. சைவம் வளர்ந்த இந்த பூமி குருவே தெய்வமாகும். மாணிக்கவாசகருக்கு குருவாக ஈசனே வந்து அருள் செய்திருக்கிறார். அங்கே மாணிக்கவாசகர் கட்டிய ஆலயத்திலே நமக்கு ஈசனே உரை கொடுத்து, மாணிக்கவாசகா, இங்கு ஆத்மாவே லிங்கமாக இருக்கட்டும், லிங்கம் என்று தனியாக ஒன்று இல்லை. மாணிக்கவாசகருடைய ஆவுடையார் கோயில் போயிருந்தீங்கன்னா தெரியும். ஈசனுடைய வாக்குப்படி, குருவுடைய வாக்குப்படி அங்கே ஆத்மநாதனாக, அந்த சுவாமிக்கு பேரே ஆத்மநாதன், ஆத்மாவே லிங்கமாக இருக்கிறது. லிங்கம் என்று தனியா இல்லை. கோயிலுக்கு போயிருந்து உங்களுக்கு தெரியும். அப்ப குருவினுடைய சக்தி அவ்வளவு உயர்வானது என்பதை ஈசனே உணர்த்தி இருக்கிறார் மாணிக்கவாசகருக்கு. மாணிக்கவாசகரும் அவ்வாறே அந்த ஆலயத்தை எழுப்பி குருவுக்கும் ஈசனுக்கும் உண்டான தொடர்பை உணர்த்தக்கூடிய ஆலயமாக ஆவுடையார் கோயில் இருக்கக்கூடிய ஆலயம் இன்றும் இருக்கிறது. அப்பேற்பட்ட குரு சம்பிரதாயத்தில், மாணிக்கவாசகர் குரு சம்பிரதாயத்தில், சிவ சம்பிரதாயத்தில் இருந்த நாம் குருவினுடைய சக்தியை உணர்ந்து இந்த நல்ல குரு பூஜையை சிறப்பாக அவருக்கு நாம் செய்து எல்லோரும் குரு அருள் பெறுவோம் என்று கூறி நிறைவு செய்கிறேன். பல சித்தர்களும் ஞானிகளும் முனிவர்களும் தவம் இருந்து பல புகைகளிலே தவம் இருந்து அத்தகைய ஒரு சக்தி அந்த
அந்த ஞான சக்தி பிரபஞ்சத்தினுடைய அனைத்து சக்தியும் ஒன்றாக குவிந்து இருக்கின்ற ஒரு அற்புதமான சக்தியை நமது ஒலிக்கல் ஐயா நம்ம கிருஷ்ணானந்த மகாராஜ் ஐயா அது தெரிந்து இந்த இடத்திலே காரப்பசு மூலமாக தானாக சுயம்புவாக உருவாகி கொண்டிருந்த அந்த அற்புதமான அந்த ஈஸ்வரனுடைய பாண்டுரங்கனுடைய இடத்தில் போய் நாம் வாழ்ந்தால் இந்த புண்ணிய பூமியில் முக்தி என்பது கண்டிப்பாக கிடைக்கும் என்ற ஒரு ஞானத்தின் மூலமாக கங்கை கரையில் இருந்தாலும் காசியிலே இருந்தாலும் ஊட்டியிலே இருந்தாலும் இந்த பாலமலை தான் நாம் முக்தி அடையக்கூடிய ஒரு புண்ணிய பூமி என்று இங்கே வந்து தவம் இருந்து அனைத்து அடியார்களுக்கும் இங்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அனைத்து வறுமையிலும் துன்பத்திலும் எதுவுமே கிடைக்காத இந்த காட்டில் வாழ்ந்து அந்த காட்டில் வசித்துக் கொண்டிருக்கிற மக்களுக்கு நல்ல அறிவையும் நல்ல ஞானத்தையும் கொடுக்க வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணத்தில் நமது பாரம்பரியில் அமர்ந்து அனைத்து மக்களுக்கும் அந்த ஆன்மீகத்தை கொடுத்து எல்லா இங்கு இருக்கின்ற 6 ஊர்களுக்கும் 6 கிராமத்திற்கும் அமைதியும் ஆனந்தத்தையும் அற்புதத்தையும் ஞானத்தையும் தருவதற்காக இந்த பாரம்பரியை தேடி இந்த 44 ஆண்டுகளாக இங்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆத்மாவை அறிய வேண்டும், ஆத்மா அனுபவிக்கும் என்று கூறுகின்ற நேரத்தில் எது ஆத்மா என்பது ஒரு சற்று விளக்க வேண்டும். அந்த ஆத்மாவை அறிவதற்கு அடிப்படை என்ன என்பது நம்ம புரிய வேண்டும். நாம் ஒரு வீடு என்றால் ஐந்தாம் நன்றாக இருக்க வேண்டும். அப்போதுதான் அந்த வீடு நன்றாக இருக்கும். இல்லை என்றால் வீடு நன்றாக இருக்காது. அதே போல நமது திரையத்தில் 72,000 கோடி நரம்பு நாடுகள் இருக்கின்ற பொழுதும் இப்பிரமேயம் என்ற நம்ம சூழ்நிலையில் இருக்கின்ற பொழுதும் 7 மத்திய உருவதாரத்தின் திரையில சார்ந்திருக்கின்ற பொழுதும் நமக்கு ஒரு முடியாத ஒரு ஜோடியை பகவான் கொடுத்திருக்கிறார். அது என்ன என்றால் குருநா சொல்கின்ற போது உறவின் முறை பந்தம் எல்லாம் வித்தை என்று விரைவில் தேவை சொல்றது. யார் பற்றுக்குள்ளியோ அவங்களுக்கு முத்தி கிடையாது. முத்திய பற்ற விட்டாதான் சொந்த பந்தம் பற்ற விட்டு தவ செஞ்சாதான் அவங்களுக்கு முத்தி கிடைக்கும். இல்லை என்றால் கட்டாயமாக நாங்கள் பெறப்படக்கூடிய நிறுவனமும் நாங்கள் பிறந்து இருக்க தொழிலா இருக்கோம். இதுக்கு முன்னே எத்தனையோ ஜென்மம் எடுத்துருக்கிறோம். நாங்கள் அந்த ஜென்மம் ஒழியணும்னா சொல்றாங்க இது அடுத்தடுத்து மாநில பெற்றதா இருந்து அப்படி சாப்பிடுறதுக்கோ உருவதற்கோ அல்ல. நாங்கள் பற்றை அறுத்து அந்த பசுவை பதியை அழிவதுதான். நாங்கள் பசு அந்த பதியை அழிவதுதான். ஆகினாலே பற்று இருக்கிற வரைக்கும் நமக்கு முக்தி இல்லை என்பதற்கு புரிஞ்சுக்கொள்ள வேண்டும். ಗುರು ಸಾಹೇಬಂದು ಒಂದು ಪುನಃ ಸಂದೇಹ ಕೇಳ್ತಾರೆ. ಸ್ವಾಮಿ ಎಂಗ ಈ ವರ್ಷವ ಎಂಗ ಶಿಶಿರ ಇದೆಯೋ ಎಂಗ ನಾಲ್ಕಾದವಕ್ಕೆ ದಾರ ಅಪಾರ ಒಂದು ಆತ್ಮೀಯವಾಗಿ ದಾರ ಅಪಾರ ಒಂದು ಸೇವೆ ಮಾಡಿದ್ರು ಒಂದು ಕೇಳ್ತಾರೆ. ಅದಾಗ ಸ್ವಾಮಿ ಈಗ ನಾಲ್ಕವೂ ಆತ್ಮೀಯವಾದ ಇಲ್ಲೇ ಈಗ ಆ ನಾಲ್ಕವೂ ಆತ್ಮೀಯ ಸೇವೆ ಮಾಡಿದ್ರೆ ಪಕ್ಕದ ಅಟ್ಟಿಯೋಗೆ ಒಂದು ಒಳಮನೆಗಿರೋ ಒಂದು ಮನುಷ್ಯ ಇದ್ದರೆ ನಮ್ಮ ಸ್ಥಿತಿ ಕಷ್ಟಕರ. ಮತ್ತೆ ಈ ಒಳಗೆ ಹೋಗಿಯೇ ಆತ್ಮೀಯ ಭಕ್ತಿಯೋ ಇದೇ ಭಕ್ತಿಯೋ ಬೀತಲ್ಲ. ಹಾಗೆ 4 ಶಿಷ್ಯರಿಂದ ಬಂದು ಅವರಿಗೋಸ್ ಒಂದು ಪುಣ್ಯ ಒಂದು ಸಂಘಟ ನನಗೆ ಈಸುಕಾಲದ ಬ್ರಹ್ಮಚಾರಿ ಇದ್ದು ಈಸುಕಾಲದ ಸೇವೆ ಮಾಡಿ ನನ್ನ ಆತ್ಮೀಯ ಇಲ್ಲೇ ಪಕ್ಕದ ಅಟ್ಟಿಯೋದು ಒಂದು ಪುಣ್ಯ ಒಳಮನೆಗಿರೋ ಮಗ ಇವಾಗ ಆತ್ಮೀಯ ಅಂತಾರೆ ಒಂದು ಸಂದೇಹ. ಆಗ ಅವತ್ತು ಏನು ಮಾಡಿದ್ರೆ ಅವಾಗ ನಾಲ್ಕವು ಹೋಗಿ ಆ ಪಕ್ಕದ ಅಟ್ಟಿಯವರು ಹೋಗಿ ನಮಗೆ ಇಲ್ಲಿ ಒಳಮನೆಗೆ ಇದೆಲ್ಲ ಸ್ಥಿತಿ ಕಷ್ಟ ಅಮ್ಮ ಅತ್ಯಂತ ವಿಚಾರಿಸುವಾಗ ಅವನ ಮನೆ ತೋರಿಸ್ಯಾರ. ಅಲ್ಲಿ ಇವತ್ತು ಒಂದು ಮೊರಗಿಂದ ನಿಂತು ಉಳಿದು ನೋಡಿ ಆ ಜನಕ್ಕೂ ಏನು ಮಾಡಿದ ಸಂತೃಪ್ತಿ ಏನು ಮಾಡಿದ ಅಂತ ನೋಡೋದೀಗ ಅಮ್ಮ ಹೊರಟು ಇಬ್ಬನೇ ಇನ್ನು ಸ್ವಾಮಿಯಿಂದ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ ಎದ್ದು ಇನ್ನು ಹೊರಸ್ ಬಂದು ನಾಲ್ಕಲಾಗಿದ್ದಿರೋದು ಇನ್ನು ಬಾಲ ನೋಡಿ ಸ್ವಾಮಿ ಇದ್ದು ಈ ಭೂಮಾದೇವಿ ಮುಟ್ಟಿ ಸ್ವಾಮಿ ಅಂದ್ಬಿಟ್ಟು ತಿರುಗಿ ಅವ ಹೋಗ ಸ್ವಾಮಿ ಅವ ನೋಡಿ ಆ ದಿನಸರಿ ಕಡಿಮೆ ಎಲ್ಲ ಹಿಡಿಬಿಟ್ಟು ಅವ ಇಟ್ಟು ಮಾಡಿ ಇಟ್ಟು ತಿಪ್ಪದಕ್ಕೆ ಒಬ್ಬನೇ ಸ್ವಾಮಿ ಇದ್ದು ಇಡ್ತಿದ್ದ. ಇನ್ನು
ತಿಂದು ಬಿಡುಕಿಟ್ಟು ಆಮೇಲೆ ನಾನು ಒಳಗೆ ಹೋಗಿ ಇನ್ನು ಕಸಕ್ಕಿಟ್ಟು ಜೋಡಿಯಲ್ಲಾಗಿದೆ ಆಗ ಒಳಗೆ ಬಿಟ್ಕೊಂಡು ಮೊದಲು ಭೂಮಾದೇವಿ ನಮಸ್ಕಾರ ಮಾಡಿ ಶೋಭೆಟ್ಟು ಒಳಗೆ ಹೋಗಿದ್ದಾನ. ಅದೇ ಮತ್ತೆ ತಿರುಗಿ ಮನೆಗೆ ಬಂದು ಕೈಕಾಲು ಒಡಿಸಿ ದೇವಿ ಕಚ್ಚಿ ಶೋಭೆಂದು ಅದೇ ಮತ್ತೆ ಅಳವನೆಯು ಶೋಭೆಂದು ಹುಡುಗಿನ. ಇದನ್ನು ನೋಡಿ ನಿಂತವಾಗ ಮರುಜನ ಗುರು ಸರಿ ಹೋಗಿ ಸ್ವಾಮಿ ಇವ ಒಂದು ಮಾಡಿದೆ ಒಂದು ನಾಮವು ಅರಿಯ ಒಂದು ಮಂತ್ರವು ಅರಿಯ ಒಂದು ಪೂಜೆ ಮೌಲ್ಯ ಅರಿಯ ನಿಮ್ಮ ಪಾಡುಗೆ ಎಂದನ ಸ್ವಾಮಿಯನ್ನ ಅವನ ಜೋಡಿ ನೋಡಿನ ಆಗ ಅವ ಏನ ಆಜ್ಞೆ ಮಾಡಿದೆ ಎಂದು ನಿಂಗ ನಿನ್ನ ಕೂಡಿ ಹೇಗೆ ಅರಿಮನೆ ಆ ಸ್ವಾಮಿಯವ್ರಿಗೆ ಹೇಗೆ ಅದ ಅವ ಏನ ಜೋಡಿ ಮಾಡಿ ನೀವು ಅವ ಸ್ವಾಮಿ ಎಂಬುದನ್ನ ಗಮನ ಕೊಡ್ಲೆ ನಿಂಗ ಒಂದು ಜನ ಕೂಡ ಅವನ ನೋಡಿ ನಿಂತೋಗೆ ನಿಂಗ ಆತ್ಮೀಯದ ಒಂದು ಜನ ಹುಟ್ಟುತ್ತೆ. ನಿಂಗೆ 4 ಶಿಷ್ಯರು ಎಷ್ಟೇರ್ಪಟ್ಟು ದೊಡ್ಡ ಆತ್ಮೀಯವಾದಿ ಆದ್ರು ನಿಂಗೆ 4 ಜನ ಅವನ ನೋಡಿ ನಿಂತೋಗೆ ನಿಂಗೆ ಮಾಡೋ ಕಡಿಮೆಯ ಹುಟ್ಟುತ್ತೆ. ಆಗ ಈಗ ತಾರ ಆತ್ಮೀಯವಾದಿಯಿಂದ ಏನು ಅಂತಂದಾಗ ಅವ್ರು ಸಾಗುತ್ತಾ ಅಲ್ಲ ಅಲ್ಲಕ್ಕೂನೋ ತೂಕಿ ನಿನ್ನ ಆಡಿ ಪಾಡಿ ಬನೆಯೋ ಅಯ್ಯ ಎಲ್ಲಿದ್ದೆ ಅಯ್ಯ ನೀ ಎಲ್ಲಿದ್ದೆ ಅಯ್ಯ ಎಲ್ಲಿದ್ದೆ ಅಯ್ಯ ಕೃಷ್ಣಾನಂದ
ತಗೊಂಡು ಜೋಲಿ ನಂಗಾಗ ಭಕ್ತರೆಲ್ಲಾಗ ಅಟ್ಲಿಯೋ ಇಂದುನ ಜನ ಪಾಲಮನೆಯೋಗ ಗುರು ಪೂಜೆ ನಡೆದಾದು ನಂಗೆ ಮನಸ್ಸಿನೋಗೆ ಆ ತೋಣಿದ ಆ ಎಣ್ಣ ಅಟ್ಲತ್ತ ನಂಗೆ ಇಲ್ಲಿಗೆ ಬಪ್ಪದ ಮುಡಿದ ಎಣ್ಣೆ ಇಲ್ಲ ಅಂದ್ರೆ ಬಪ್ಪದ ಮುಡಿಯ ದೈವ ಸಂಕಲ್ಪನೋಗೆ ನಂಗೆ ಅತ್ತೆ ನೋಡಿ ಇದು ಮಾಡಿ ಬಂದು ಈ ಸ್ಥಳಗ ಪಾಲಮದ ಸ್ಥಳದೋಗೆ ನಂಗೆ ಕುಡಿಕೊಟ್ಟಿಯೊಬ್ಬ ಅಯ್ಯ ಹುಲಿಕಲ್ ಅಯ್ಯ ಕೃಷ್ಣನ ಸೀವ ಅವಕ್ಕ ಜೀವ ಅಯ್ಯನವಕ್ಕ ಆ ಜನಾಂಗ ಈ ಪ್ರಭಾವವಾಗಿ ಎಲ್ಲ ಈಸಗ ಭಕ್ತರ ತಾವೊಂದು ಕವರ್ಚಿ ಮಾಡೋದು ಅಂದರೆ ತನಗ ಆಸಗ ತನ್ನ ಇದರೊಳಗೆ ಒಂದು ಶಕ್ತಿಯಾದ ಇದು ಇಲ್ಲಿ ಅಚ್ಚುತ್ತ ನನಗೆ ಈಸಗ ಭಕ್ತರೆಲ್ಲ ಇಲ್ಲಿಗೆ ಈ ಒಂದು ಬರ್ಚಿ ನಂಗ ಈ ಪೂಜೆ ಇವ ಸರಪಾದ ಪೂಜೆ ಇವ ನಂಗೆ ಮಾಡಿ ನೀಡಿದ್ದು. ಬಲಮುಖದಾರಿ ಎತ್ತಿ ಎಡಮುಖದ ಬಿಡೋದು, ಎಡಮುಖದಾರಿ ಎತ್ತಿ ಬಲಮುಖದ ಬಿಡೋದು. ಇದರ ಹೆಸರು ಪ್ರಾಣಾಯಾಮ.
போற்றி நாத்திகம் அகற்றும் நன்றாக போற்றி சாத்விக எரிதனை